வணக்கம் வணக்கம் நேயர்களே. சரியாக எங்கே இருக்குன்னா காந்திபுரம் பக்கத்தில் மாநகராட்சிக்கு சொந்தமான கழிப்பீட கட்டடம் இருக்குது. இன்னைக்கு வந்து சடோன்னு தெரிஞ்சிட்டு தண்ணியை வந்து மேலே ஏற்ற முடியல. தண்ணி இருந்தும் மேலே ஏற்ற முடியல. அதனால் வந்து பொதுமக்கள் ரொம்ப பாதிக்கிறாங்க. நிறைய பேர் வந்துட்டு லேடிஸுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பார்த்தீங்களா நாங்களே சரியாக காந்திபுரத்தில் பஸ் ஸ்டாண்டில் பக்கத்துலேயே வந்து கோயம்புத்தூர் மாநகராட்சி மத்திய மண்டல நவீன கழிப்பிடம் குளியலறை அப்படின்னு போட்டிருக்காங்க. இன்றைக்கி வந்து சட்டோன்னு என்னாச்சுன்னா கரண்ட் இருக்காது. கரண்ட் இல்லைன்னா தண்ணி இருக்காது. தண்ணி இல்லைன்னா லேடிஸுங்களுக்கு ஜென்ஸுங்களுக்கு டாய்லெட் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் ஏற்கனவே கரண்ட் வந்து சடோன்னு சொல்லி அறிவிக்க விட்ட நேரம் அப்போ மாநகராட்சி மத்திய மண்டலம் என்ன செஞ்சுருக்கணும்? இங்கே தண்ணிக்கான ஒரு வழியை உருவாக்கிடணும். இதோ ஒரு வேறு பக்கம் இருந்திருந்தாலும் கூட பரவாயில்ல, அவங்க எப்படி சமாளிச்சுக்குவாங்க. இப்போ என்னன்னா இந்த நடு சென்டரில் வந்து இருக்கிறனால யாருக்குமே லேடிஸ் கூட போக முடியாமல் போய் ரிட்டர்ன் வர்றாங்க. அது நிர்வாக கேடான்னு சொல்ல முடியாது. இருந்த போதிலும் நீங்கள கட்டாயம் வந்து இந்த மாதிரி ஷட்டவுன் டைமில் தண்ணி வந்து சப்ளை பண்ணவும் கீழேருந்து மேலே தண்ணி ஏற்றுறதுக்கு டீசல் என்ஜினையும் வச்சு சரி இந்த மக்களுக்கு வந்து கட்டாயம் தண்ணியை கொடுக்கணும். ஏன்னா நிறைய பேர் இப்போ உள்ளே போயிட்டு வெளியே வரனால தண்ணி இல்லாமல் என்ன செய்வான்னு கட்டாயம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் கட்டாயம் மினி ஜென்ரேட் வச்சு சரி இந்த தண்ணியை மேலே ஏற்றுறதுக்கு நிர்வாகத்தை கேட்டுக்கொள்கிறேன். எஸ்எல்எம் மீடியா யூடியூப் சேனல் சவுந்தரராஜன். ஏம்மா தண்ணி இருந்துச்சா உள்ள? தண்ணி இல்லாமல் எப்படிம்மா போயிட்டு வந்தீங்க? தண்ணி இல்லாமல் அவர் சொன்னார். தண்ணி வேணுமா வேண்டாமா?